5 years back tested and profitable strategy தான் இந்த வீடியோல நம்ம ரிவீல் பண்ண போறோம் guys. ஓகே, நீங்க எவ்வளவோ ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணிருப்பீங்க, எவ்வளவோ ஸ்ட்ராட்டஜி பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்திருப்பீங்க. பட் இப்போ வரையும் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி உங்களால ப்ராஃபிட்டபிள் ஆக முடியலையா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோ முழுசா பாருங்க. உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோல ஒரு பேக் டெஸ்டட் 5 years பேக் டெஸ்டட் ஒரு ப்ராஃபிட்டபிளான ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வந்துரும். ஓகே ஓகே guys, நம்ம வந்து எதுல ட்ரேட் பண்றோம் அப்படி பாத்தீங்கன்னா கமாடிட்டி ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் தான் பண்றோம். அது எதுலன்னு பாத்தீங்கன்னா கோல்ட் அண்ட் சில்வர். ஓகேவா, நம்ம 5 years பேக் டெஸ்ட் பண்ணி வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜியோட ரிசல்ட் தான் guys இது. இது பாத்தீங்கன்னா 5 years நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜியோட ரிசல்ட். அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா பர் ஆனம்க்கு இது வந்து நம்ம 21 ல இருந்து 25 வரையும் நம்மளோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிருப்போம். மந்த் ஆன் மந்த் வந்து இப்போ எவ்வளவு ப்ராஃபிட் எவ்வளவு லாஸ்ன்றத 1 லாட் தான் நான் வந்து உங்களுக்கு டேட்டா கொடுத்துருக்கேன். ஓகேவா, வெறும் ஜஸ்ட் 10k சப்போஸ் நீங்க 1 லாக் யூஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும் அப்படின்றத நீங்க கால்குலேட் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேவா, மினிமம் வந்து நீங்க யூஸ் பண்ற கேபிட்டல்ல 40% நம்ம பர் ஆனம் ப்ராஃபிட் பண்ணிடலாம் கேஸ். ஓகே, வெறும் டேட்டா மட்டும் நம்ம உங்களுக்கு கொடுக்க போதில்லை. அந்த டேட்டாவோட ரிசல்ட் அப்புறம் அந்த ட்ரேட் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் guys. அதாவது கான்ட்ராக்ட் செலக்ஷன், எப்படி கான்ட்ராக்ட் செலக்ட் பண்ணணும், டைம் ஃப்ரேம் என்ன டைம் ஃப்ரேம்ல நம்ம ட்ரேட் பண்ணணும், எந்த டைமிங்ல நம்ம என்ட்ரி எடுக்கணும், எந்த கிரைட்டீரியாஸ்லாம் மீட் பண்ணியிருந்தா நம்ம என்ட்ரி எடுக்கணும், ஸ்டாப் லாஸ் எப்படி பிளேஸ் பண்ணணும், கேப் டவுன் என்ன பண்ணணும், அப்புறம் வந்து அந்த ட்ரேடர் ட்ரைலிங் எஸ்எல் எப்படி பண்ணணும், அப்புறம் சம்டைம்ஸ் வந்து எப்படி மேனுவல் எக்ஸிட் பண்ணணும் அப்படின்ற இந்த 7 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு கிளியரா அந்த பிடிஎஃப் இருக்கும் guys. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ரியல் கேண்டில்ஸ் யூஸ் பண்ணி அது வந்து அந்த நம்ம ஸ்ட்ராட்டஜி 7 ஸ்டெப்ஸ் வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும்ன்றது கிளியரா அந்த 7 ஸ்டெப்ஸ்ல மாதிரி நம்ம சொல்லிருப்போம். அப்புறம் பாத்தீங்கன்னா சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதாவது guys மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் ஆகும்போது நம்ம வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி ட்ரேட் பண்ணணும்ன்றதையும் நம்ம வந்து சொல்லிருப்போம். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சிம்பிளா பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி வித் 5 years பேக் டெஸ்டட் டேட்டா வித் 5 years பேக் டெஸ்டட் டேட்டாவோட ரிசல்ட் guys. இது வந்து ரொம்ப முக்கியமானது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ட்ரேடர்ஸ் யாருமே வந்து உங்களுக்கு 5 years டேட்டாவை கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு 5 years வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்து அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் யாருமே இருக்காது. நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜில 5 years பேக் டெஸ்ட் பண்ண டேட்டாவை வித் ப்ரூஃப் அண்ட் ரிசல்ட்டோட உங்களுக்கு கொடுக்குறோம் guys. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரேட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப்ஸ், அப்புறம் கன்சல்டேஷன் என்ன பண்ணணும் அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துருப்போம். உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜில எந்த டவுட் இருந்தாலும் அதுக்கு நான் டிஎம் சப்போர்ட் பண்ணுவேன் guys. எனக்கு டிஎம் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுவேன். ஓகேவா, இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 4 ஸ்டெப் guys. என்ன வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, என்ன யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 499 பே பண்ணுங்க. நீங்க QR கோட் வந்து கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்புவேன் guys. அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அந்த 3 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணிட்டு அது வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா பிடிஎஃப் சென்ட் பண்ணுவாங்க guys. இந்த 499 ஒண்ணுமே இல்லை guys. அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப அலட்சியமா வச்சிருக்காங்க, வெறும் 499 கொடுக்கணும் அப்படின்றதுனால. ஓகேவா, என்கிட்ட வந்து 3 ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி தான் guys இது. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் என்னோட growthக்காகவும் பிளஸ் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூபோட growthக்காக நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் guys. ஓகேங்களா, வேற ஒன்றும் கிடையாது. இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க guys. அது போதும். இது வந்து வெறும் பிடிஎஃப் மட்டும் guys. இது வந்து ஜஸ்ட் லைக் ஒரு கோர்ஸ், ஒரு ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி உள்ள ஒரு கோர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க guys. இந்த பிடிஎஃப் நீங்க ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா, பிடிஎஃப் படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்க வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் guys. ஜஸ்ட் உங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களாலையும் கண்டிப்பா ட்ரேடிங்ல ப்ராஃபிட்டபிளா சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும். 499 ஒரு மேட்டர் இல்ல guys. உங்களோட ஸ்டாப் லாஸ் கூட இந்த 499 விட அதிகமா இருக்கும். எவ்வளவோ தப்பா எந்த ஒரு ரூல்ஸ்மே இல்லாம எந்த ஒரு நாலேஜ்மே இல்லாம ட்ரேட் பண்ணி கஷ்டப்படுறதுக்கு சப்போஸ் நல்ல ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி உங்களால ப்ராஃபிட்டபிளா மாற முடியலனாலும் உங்களுக்கு தெரியும் அது நீங்க எவ்வளவு லாஸ் பண்ணிருப்பீங்கன்னு. ஜஸ்ட் நீங்க அடுத்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த ஒரு 499 ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ணிட்டு நீங்க ட்ரேடிங் குள்ள போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சக்சஸ்ஃபுல் ஆவீங்க guys. Thank you.